நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உயிரோடு இருந்தால் சொந்த ஊர் செல்வோம், இல்லையெனில் கடலில் உயிர் போகட்டும் என கடல் தாயை நம்பி ஈரானிலிருந்து தப்பி வந்த மீனவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளது இந்திய கடலோர காவல் படை. பல சவால்களுக்கு மத்தியில் தமிழக மீனவர்கள் இந்தியாவிற்கு பயணித்ததன் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பதினான்கு நாட்கள் 3000 கிலோமீட்டர் கடல் மைல் தூரம். எப்போது எந்த நாட்டில் சிக்குவோம் என தெரியாமல் உயிரை பணயம் வைத்து சொந்த நாட்டை அடைந்துள்ளனர் இந்த மீனவர்கள். ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நல்ல வருவாய் ஈட்டி குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் ஈரானுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர். ஆனால் தாங்கள் நினைத்த கனவுகள் அனைத்தையும் தகர்த்தெறியும் வகையில் அங்கே நடந்ததோ வேறு. ஈரானில் இருந்த அரேபிய முதலாளி ஊதியம் கொடுக்காமல் மீனவர்களை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இதனால் செய்வதறியாது தவித்து வந்த மீனவர்கள் வேறு வழியின்றி விசைப்படகு மூலம் ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு பயணத்தை தொடங்கியுள்ளனர். வரும் நாடுகளில் இருந்த கடலோர காவல் படையினர் அனைவரும் இவர்களுக்கு பேருதவியாக இருந்த நிலையில் இந்தியாவிற்குள் நுழைந்ததும் டீசல் தீர்ந்ததால் உயிருக்காக போராடிய 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படை பத்திரமாக மீட்டு கரை சேர்த்துள்ளது. 4வது நாள் 5ஆம் நாள் மெஸ் சாணங்க தீர்ந்தது, சாப்பாடு சாணங்கள்லாம் தீர்ந்தது. அதோட கொஞ்சம் போல் அரிய வச்சு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது மட்டும் பகலில் மதியத்துக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு பகலில் சாப்பிடாம நைட்டில் சாப்பிடாம தண்ணி கொஞ்சம் போல் கேக்கு இதுகளை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். டீசல் தீர நேரத்தில் நம்ம இந்திய கோஸ்ட் கார்டு எங்களை பார்த்துட்டாங்க. கரெக்டாக டீசல் முடியக்கூடிய நேரங்களில் எங்களை இந்திய கோஸ்ட் கார்டு பார்த்து எங்களை நல்லபடியாக பாதுகாத்து எங்களுக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு காரியங்கள் எல்லாம் தந்து எங்களை நல்ல முறையில் பார்த்து எங்களை கொச்சி போர்ட்டு கொண்டு போய் எங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் உடம்பு செக்கிங் எல்லாமே நல்லபடியாக பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணி தந்தாங்க. நாட்டில் நகை இதுவெல்லாம் அடகு வச்சு வெளிநாடு போய் ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்பாசையில் போகிறோம். போய் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வர்ற மாதிரி இருக்குது. இந்தியாவை நம்பி வந்தோம். இந்தியா போஸ்ட் கார்டு பிடிச்சி எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாப்புல, நல்ல ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கிட்டாப்புல, கவனிச்சாப்புல. ஈரானில் அறிமுகமில்லாத அரேபிய முதலாளிகளை நம்பி சென்றால் தங்களைப் போல சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல முயற்சிப்பவர்கள் முழுமையாக விசாரித்து செல்லுமாறு அங்கிருந்து வந்த மீனவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அங்கே இருக்க பட்சத்தில் உயிருக்கே பாதுகாப்பு போது அங்கே இருந்து ஒன்றுமே இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. தங்குற எதுவுமே சாப்பாடு வசதி எதுவுமே இல்லாத போது அங்கே இருந்துக்கு இருக்கணும். அப்படிங்கிற சுச்சுவேஷனை எதிர்பார்த்து தான் வெளில வந்தோம். இம்ப்ரூவான ஐஎஸ்ஐ சான்றிதழோடு இருக்கிற நிரந்தரமான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அங்கேருந்து டேரக்டு இன்டர்வியூ வச்சு எடுத்து போகிற மாதிரி இருந்த இடத்துக்கு போங்க தொழில் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் வேறு எங்கேயும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதிக வருவாய் ஈட்டலாம் என நம்பி வெளிநாட்டிற்கு செல்பவர்களுக்கு இந்த மீனவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தன். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.